இதான் பார்த்தீங்கன்னா அந்த முள் இது தூண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன மினி கேமரா ஒன்று வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டு மீன் வந்து கடிக்கும்ல, அது எப்படி கடிக்குதுங்கிற அப்படிங்கிறத கேப்சர் பண்ண போகிறோம். நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மீன் மாட்டிருக்கு நண்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அதாவது சாதாரணமாக தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் தூண்டில் செஞ்சு நம்ம வந்து அதில் மீன் பிடிக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் பெரிய பெரிய மீன் அதெல்லாம் பிடிச்சிருப்பாங்க தூண்டிலில். நம்ம பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன மீன் வந்து மாட்டுமா அப்படிங்கிற ரொம்ப நாள் வந்து டவுட் இருந்துச்சு. அதை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து மீன் மாட்டுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் மீன் இன்றைக்கி வந்து சின்ன தூண்டில் வந்து நம்மளே ரெடி பண்ணி நம்ம வந்து பிடிக்க போகிறோம். சரி வாங்க அது அப்படிங்கிற பார்த்துருவோம். இந்த தெரியுது பார்த்திங்கன்னா பள்ளம், அந்த பழத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் கொஞ்சம் தெரியுது. தண்ணிக்கு வந்து பிடிக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்போதும் வந்து நம்ம பத்தக்கட்டை, கொசுவலை அந்த மாதிரி போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி மீனை வந்து நம்ம தூண்டில் போட்டு இந்த ஒரு தடவை யாருமே அது வரைக்கும் பிடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். நானுமே இந்த மாதிரி பிடிச்சதில்லை. அதோடய பார்த்திங்கன்னா நம்ம தூண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் எடுக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி தூண்டில் முள் வந்து பார்த்திங்கன்னா சின்னமாக நானே செஞ்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி வீடியோ காமிக்கிறேன். சரி நாங்கள் ஃபஸ்ட்டு தூண்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம தூண்டில் முள்ளை வந்து காமிச்சிடுறேன். அது நானே வந்து சின்னமாக வந்து செஞ்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா அந்த முள். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊக்கு இருக்குது பார்த்திங்களா, முள் எடுப்போம்ல ஊக்கு, அந்த ஊக்கில் பார்த்திங்கன்னா செஞ்ச முள். இது வந்து சின்னமாக பார்த்திங்கன்னா நைஸாக செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த ஒரு விரலை வச்சுன்னா அந்த வரங்க ஒரு விரல் சைஸாக இருக்கும் அது ஊக்கு. இங்கே கீழே விழுந்துச்சு. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த எந்த மீன் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க அந்த தூண்டில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த முள்ளில் பார்த்திங்கன்னா வந்து எப்படி நூல் கட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த இப்போ கட்டுற மெத்தட் பார்த்திங்கன்னா பெரிய தூண்டில் கட்டுவோம்ல, அதே மெத்தட் தான் இதுக்கும் கட்ட போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கினா இந்த மாதிரி வந்து ஒரு வளையம் இருக்கும்ல, இந்த வளையத்துக்குள்ள பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நூலை வந்து முதல்ல விட்டுக்கிறணும். இந்த மாதிரி நூலை விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு இழுத்துக்கிறணும். இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த விட்டு எண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த எண்டை பார்த்திங்கன்னா விரலை வச்சு இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஊக்கோட வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊக்கோட வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு எண்டை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வளைய மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலே வந்து சுற்றணும். நான் சுற்ற மாதிரி சுற்றிக்கிங்க. ஒரு 5-6 தடவை சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதெல்லாம் சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஒரு 5 தடவை சுற்றி நம்ம சுற்றினதுக்கப்புறம் இந்த ஊக்கில் வந்து ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருங்க, ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சமாக வந்து நூல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நூல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்டு, இந்த சுற்றி வச்ச எண்டை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இருங்க நண்பர்களே, கேமரா வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்குள்ளே வந்து விட்டுறணும் பையை. இந்த மாதிரி பையை விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வந்து எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த எண்டை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வளையம் முடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வளையத்துக்குள்ளே வந்து விட்டுறணும் நண்பர்களே. இந்த வளையத்துக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு இருக்குல்ல, அந்த எண்டை பிடிச்சி இந்த மாதிரி உங்களை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக லாக் ஆகிரும். இந்த மாதிரி சூப்பராக லாக் ஆகிரும் நண்பர்களே. அதுக்கப்புறம் தேவையான அளவு இழுத்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து லாக் ஆகிரும். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா உள்ள பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெட்டி விட்டு வேண்டியது. இது வந்து ஆகாது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. முடிச்சு உள்ளே கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வெயிட் கண்டி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கட்டணும். அதில் சின்ன போல்ட்டை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதில் கட்டிடுவோம் நண்பர்களே. ஓகே, அதுக்கு வந்து வெயிட் கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தெப்பம் கட்டணும் அமுக்கிறதுக்கு. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து நான் மயில் ரெக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா கட்டிக்கிடுவோம். மயில் ரெக்கை பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம கட்டிக்கிடுவோம் நண்பர்களே. முதல்ல மேலே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா பிச்சுக்கிடுவோம். இந்தளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெப்பத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்ம கட்டிடுவோம். தெப்பத்தை கட்டினா இந்த மாதிரி நம்ம சின்ன நரம்பு இருக்குது, இந்த நரம்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் கட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து தெப்பமும் கட்டி வச்சுருக்கேன். இந்த தெப்பத்தை பார்த்திங்கன்னா அந்த நரம்பில் வந்து கட்டிக்கிடுவோம்.
ஏன்னா வந்து தெப்பை வந்து அடிக்கடி ஏற்றி இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து 4 சுற்றி சுற்றிட்டு தெப்பத்தை வந்து கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து இந்த தெப்பத்தை வந்து நரம்பில் கட்டியாச்சு. இந்த நரம்பில் பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வந்து நம்ம செஞ்சு வச்சு இந்த முள்ளை பார்த்திங்கன்னா கட்டிடுவோம். முள்ளில் பார்த்திங்கன்னா வெயிட்டு போட்டாச்சு. இது வெயிட் இந்த நட்டு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த நட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வந்து ஈயம் போடுவாங்க. நம்மளோட பார்த்திங்கன்னா அந்த சின்ன சைஸ் இல்லைனால இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இதை கட்டிக்கிடுவோம். இதில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று போடணும். சுருக்கு மாதிரி அதில் போடணும் நண்பர்களே, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா சுருக்கு மாதிரி போட்டாச்சா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சுருக்கு மாதிரி வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கணும், 4-5 முடிச்சு நல்லா ஹெவியாக போட்டணும். ஏன்னா அந்த முடிச்சில் தான் அந்த வந்து சுருக்கு வந்து உட்கார வைக்கணும். ஓகே, அந்த நரம்பில் பார்த்திங்கன்னா சுருக்கு வச்சுருக்கோம். இதில் அந்த முள்ளில் பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சுருக்கோம். முடிச்சை பார்த்திங்கன்னா இந்த சுருக்குக்குள்ளே விட்டுட்டு இந்த சுருக்கு பார்த்திங்கன்னா அந்த இழுத்து விட்டோம்னா நல்லா வந்து லாக் ஆகிரும். இதுக்கப்புறம் எவ்வளோ இழுத்தாலும் வராது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ராவில் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஓகே நண்பர்களே, இப்படி தான் தூண்டி வந்து ரெடி பண்ணுற மெத்தடு பாருங்க. நம்மளோட முள் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. வெயிட்டுக்காண்டி இது போட்டிருக்கோம். நரம்பில் கட்டியாச்சு. தப்பமும் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு குச்சி மட்டும் கட்டினோம்னா நம்மளோட தூண்டில் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் தூண்டில் ரெடி. வந்து கட்டி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த மாதிரி குச்சியில் கட்டினா உங்கள் தூண்டில் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நரம்புலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு வந்து இந்த மாதிரி குச்சியை வச்சு நம்ம கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு நண்பர்களே. இல்லை நமக்கு தேவையான புழு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோண்டிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு மினி கேமரா இருக்குது பார்த்திங்களா. அந்த மினி கேமரா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது நார்மலாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸோட பார்த்திங்கன்னா வந்து கேஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சா தான் அது வாட்டர் ப்ரூஃப் ஆகும். முதல்ல பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. அழுத்தி பிடிச்சோம்னா ஆன் ஆயிரும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா கேமரா ஆன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவையான மோடில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே, நம்மளை செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃப் பண்ணிடுவோம். உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேமரா ரெடி, வாட்டர் ப்ரூஃப் கேமரா ரெடி. இப்போ அதை பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ள வச்சு நம்ம மீன் நீந்தி போகிறது எல்லாம் வந்து தெரியும். அப்படியே இதை பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். ஓகே, நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கேமரா பார்த்திங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுலேயுமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ள வண்டி ஆக்க போகிறோம். முள்ளில் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல புழுவை மாட்டிக்கிடுவோம். புழு பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த புழுவை மாட்டிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போடுவோம். இந்த மாதிரி போட்டுருவோம் நண்பர்களே. போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அந்த இடத்துல கேமரா ரெக்கார்ட் ஆகும். அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுருவோமா?
நண்பர்களே நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன மீன் மாட்டியிருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச தூண்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீன் மாட்டிருச்சு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அந்த கேமரா உள்ளுக்கு இருக்க கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு நண்பர்களே. அதில் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. அதில் ரெக்கார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கேன் அறுத்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். முதல்ல வெற்றிகரமாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இந்த பாருங்க, உள்ளுக்கு போட்டு வச்சாச்சு. தெரியுது அவங்களுக்கு நான் கடைசியாக எத்தனை மீன் மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம் நண்பர்களே. நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக மாட்டவே இல்லை. ஒன்று தான் மாட்டிருக்கு. தண்ணிக்குள்ள விட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். ஓகே நம்மளே தண்ணிக்குள்ள விட்டாச்சு. இப்போ நம்ம வேறு இடத்துல போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஆத்திராடி வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறையா மீன் இருக்குது. இங்கே மாட்டுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காண்டி அங்கே போனேன்னா, இங்கே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கண்ணாடி மாட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு உள்ள மீன் வந்து கடிக்கிற பார்த்திங்கன்னா இன்னொரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஒரே ஒரு மீன் மாட்டுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டவே இல்லை. நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு கலக்கிட்டு அதனால் மீன் மாட்டவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா மீன் வந்து கடிக்கிற ரெக்கார்ட் பண்ண முடியாது. தண்ணி பார்த்திங்கன்னா மங்கலாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேமரா மட்டும்தான் அந்த எடுக்க முடியும். சரி போட்டு பார்த்துட்டு மீன் எந்தளவுக்கு மாட்டுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈவனில் தூண்டியில் பார்த்திங்கன்னா இந்த குச்சி கொஞ்சம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கட்டணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே ஏறி கிடக்கிறனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பெரிய குச்சி தேவைப்படுது. அதனால் இதை வந்து அவுத்துட்டு நம்ம வந்து பெரிய குச்சி வந்து கட்டிக்கிடுவோம். பெரிய குச்சி கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம புழு மாட்டிட்டு வந்து போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து மீன் எந்தளவுக்கு மாட்டுன்னு தெரில. அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு கெண்டை கொஞ்சம் மாட்டுனுச்சு இந்த முள்ளில். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த எண்ணெய் மீன் மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம். போன பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஜிலேபி மீன்லாம் பிடிச்சிருப்போம்ல, ஒரு 4-5 பேரோட. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா பெரிய மீன் மாட்டுனா என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். புழு மாட்டியாச்சு. நம்ம பாதியாக கட் பண்ணி போடுவோம். சின்ன துண்டிக்கிறனால போட்டு பார்த்துருவோமா. நம்மளே போட்டுன்னா கடிக்குது. என்னமோ மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே போட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கெண்டை கொஞ்சம் மாட்டிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே தான் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கெண்டை கொஞ்சம் மாட்டிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒன்று தானே மாட்டினுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து போட்டோன்னே சக்குன்னு மாட்டிடுச்சு நண்பர்களே. இப்போ இதே பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை அடைச்சி நம்ம வந்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா வந்து வேறு வாட்டர் கேன் எடுத்துக்கணும், பெரிய வாட்டர் கேன். ஏன்னா நிறையா மீன் மாட்டேன் அப்படிங்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மண்ணாக இருக்குது. இப்போ கழுவி போட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் போட்டு பிடிச்சி வச்சுருவோம். நல்லா மாட்டேன் நண்பர்களே. நம்ம செஞ்ச முள் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அதே இடத்துல போட்டு பார்ப்போம். நண்பர்களே நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய மீன் மாட்டிச்சு. அதாவது நம்ம தூண்டிலே நம்ம செஞ்ச தூண்டிலே பெரிய மீன். அதாவது நம்ம கெண்டை கொஞ்சம் பிடிக்கிறக்காண்டி தான் தூண்டி ரெடி பண்ணால் அந்த தூண்டிலே பார்த்திங்கன்னா ஓரளவு சைஸ் மீன் மாட்டிருக்கு நண்பர்களே. வேறு லெவலில் வேலை செய்யுது நம்மளுடைய தூண்டி. ஆனால் இந்த மாதிரி வந்து கெண்டை கொஞ்சம்லாம் தூண்டி போட்டு யாருமே பிடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வலை பத்தக்கட்டை இந்த மாதிரி இதெல்லாம் பிடிப்பாங்க. பாருங்க தப்புது. பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வைக்கலாம். இங்கே தண்ணி தெளிவாக இல்லை. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த கேமரா வச்சுட்டு நம்ம அதுக்கு நேரம் தூண்டி போட்டோம்னா எப்படி மீன் மாட்டி இழுத்துக்கு போகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். முறையிலே அடுத்த ஒரு மீன் மாட்டிடுச்சு. பார்த்திங்கன்னா 3வது மீன். இங்கே பார்த்திங்கன்னா கெண்டை குஞ்சு. இதை பிடிச்சி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூண்டி ரெடி பண்ணி மாடுதான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்காண்டிங்க பார்த்திங்கன்னா ரெடி பண்ணது. ஆனால் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் நண்பர்களே. சின்ன இடமா இருந்து கொஞ்சம் மீன் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தூண்டி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா பொழுது போலன்னா இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். மற்றபடி இதை வச்சு மீன் பிடிச்சலாம் நான் சமைச்சாலும் சாப்பிட முடியாது. பிடிச்சி சாப்பிட்லாம். ஆனால் எவ்வளோ மீன் பிடிக்கணும். ஆனால் நிறையா மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ கால் பண்ணிடுச்சு நண்பர்களே. அடுத்த ஒரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்க. வந்து பிடிச்சி தண்ணிக்குள்ள பாருங்க வாட்டர் கேனுக்குலாம் பிடிச்சி போட்டிருக்கோம். நண்பர்களே
அடுத்த ஒரு மீன் மாட்டிடுச்சு நண்பர்களே. கரெக்டாக புழு இல்லாத போது தான் சக்குன்னு மாட்டிக்கிட்டே இருக்கும். இதையும் உள்ளே பிடிச்சி போட்டுக்குருவோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பொழுது போலன்னா தூண்டிக்கு வந்தீங்கன்னா வந்தீங்களே மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கவனம் பூரா பார்த்தீங்கன்னா திறகுன தெப்பம். இதை பார்த்தீங்கன்னா அமுக்குதா அப்படிங்கிற பார்த்துக்கிட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் எங்கேயுமே போகாது. இதே பார்த்துக்கிட்டு இருக்கனால நம்ம வந்து நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிரும். எங்கேயாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா தூண்டி கிளம்பி போயிருங்க. ஐயோ நண்பர்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்து தூண்டில் வந்து அறுத்துக்குச்சு நண்பர்களே. பிடிச்சிட்டேன். தண்ணிகளை போட்டுருவோம். ஜஸ்ட்டு மிஸ் கிட்டத்தில் கரையில் வந்து விழுந்துருச்சு. தூண்டில் மாட்டலை நினைக்கிறேன். இழுத்தோன்னே அந்த புழுவை தின்னுக்கிட்டு இருந்த வாழை பார்த்தீங்கன்னா மேலே அப்படி வந்துருச்சு. நம்மள்ட்ட இருந்த கடைசி புழு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தப்பால் பார்த்தீங்கன்னா புழு எதுவுமே இல்லை. அதுங்க முடிஞ்சு. இந்த முள்ளில் மாட்டினுச்சுன்னா பாப்பா அப்படின்னா கிளம்பிடுவோம். நம்ம கடைசி வர முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து புழு வந்து திண்டு போயிடுச்சு நண்பர்களே. அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பார்த்திங்கன்னா வந்து மீன் சொன்ன தூண்டி செஞ்சு நம்ம வந்து மீன் பிடிச்சி காமிச்சிட்டோம். மொத்தம் நம்ம எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் பிடிச்சிருப்போம். பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மீனோ 5 மீனோ பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே தெரியுதா நண்பர்களே? நம்ம பிடிச்ச மீன் உள்ள மீன் தெரியுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காண்டி தான் பார்த்திங்கன்னா செஞ்சு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறக்காண்டி நான் கற்றுக்கல. இந்த மாதிரி சின்ன தூண்டி செஞ்சு இதில் மீன் மாட்டுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து செஞ்சு நம்ம பிடிச்சி பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். இது முதல்ல கீழே ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத. இந்த பாருங்க, இந்த பாருங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் அது வந்து வளனக்கண்டைன்னு சொல்லுவாங்க. டப்பாக்கில் தண்ணி வச்சுட்டு டப்பாக்கில் பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 கை வழுக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 2 இன்னும் 3 4 இங்கே 1 போயிடுச்சு. 4 இது பார்த்திங்கன்னா 5. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மீன் நண்பர்களே. பார்த்தீங்களா, மொத்தம் 6 மீன்கிட்ட பிடிச்சிருப்போம். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். 6 மீன்கிட்ட பிடிச்சிருப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா வேறு எங்கிட்ட மீன் போணுச்சா இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 6 மீன் பிடிச்சிருப்போம். அப்புறம் அங்கே விட்ட மீனால் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு இந்த தூண்டியில் பார்த்திங்கன்னா 7 மீன் மாட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த முள் எடுக்கிற ஊக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஊக்கு வச்சு தான் பார்த்திங்கன்னா வளைச்சி தூண்டியுமே ரெடி பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்லா கொஞ்சம் சேராக இருக்குது, அன்றைக்கி விட்டுரும். ஓகே நண்பர்களே, தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பார்த்திங்கன்னா வந்து சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம் மீன் மாட்டுதாங்கிறத. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்கிறத. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, டாடா, பை பாய்.